வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது 2025ஆம் வருஷம் ஜனவரி மாதத்திற்கான ராசி பலன்கள். மேஷராசி. மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாத தொடக்கம் ரொம்ப அருமையாக இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான கிரகங்கள் யார்? குரு. அவர் தனஸ்தானத்தில் இருந்தால் ரொம்ப விசேஷம், பலம். அதே போல் சுக்கிரன் ரொம்ப முக்கியமான பிளானெட்டு. ஏன்னா அவர் தான் தனஸ்தானாதிபதி. இந்த தனஸ்தானாதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு இருக்கிறது 11ஆம் வீட்டில். அப்போ 11ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கார் அப்படின்னு சொன்னால் 2 கூடிய சுக்கிரன் 11ஆம் வீட்டில் இருக்கார். அது பவர்ஃபுல் தனயோகா சொல்லுவாங்க. ஆனால் இது டெம்பரவரி. ஏன்னா இது உங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கோச்சார பலன். அப்போ என்ன நடக்கிறதுனா, ஜனவரி மாதம் நல்ல லாபகரமான மாதமாக இருக்கிறது. உங்களுடைய அந்த ஃபைனான்ஷியல் ஃப்ளோங்கிறது ரொம்ப திருப்திகரமாக இருக்கும், நன்னா இருக்கும். அதே மாதிரி 2ஆம் வீடுங்கிறது உங்கள் ஃபேமிலியை பற்றியும் பேசுறது. அதனால் குடும்பத்தில் சந்தோஷம், ஒரு என்ன சொல்லலாம், ஒரு ப்ராஸ்பரிட்டி சொல்லுவோம், லக்ஷ்மி கடாட்சம் சொல்லுவோம். அந்த மாதிரியான ஒரு தன்மையை சொல்கிறார் சுக்கிரன். 2 கூடிய சுக்கிரன் 11ஆம் வீட்டில் இருக்க ரொம்ப ரொம்ப விசேஷம். அதுக்கப்புறம் இந்த மாதம் 5ஆம் தேதியில் புதன் 9ஆம் வீட்டுக்குள்ளே வரார். இது ஓரளவுக்கு நன்மையை தான் செய்யும். ஏன்னா புதன் பெரிய அளவுக்கு 3க்கும் 6க்கும் உடையவர். அவர் ஒரு திரிகோணஸ்தானமான 9ல் வரதில் பாதிப்பு எதுவும் கிடையாது. ஆனால் அதனால் நன்மைகள் சொல்ல மாட்டேன். ஆனால் அதனால் யாருக்கு நன்மைகள் வரும்? படிக்கக்கூடிய பசங்களுக்கு என்றைக்குமே நன்மை தான் அது. ஆனால் மற்றபடி புதனால் 6 குடையவன் இப்போ 9ஆம் இடத்துக்கு வர்றதுனால என்னென்னா, நமக்கு தன வரவு சரியாக இருக்குது, அதுக்குடைய செலவுகளும் சரியாக இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் ஒரு டியூ கட்டணும், அது கட்டணும், இது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் சுலபமாக கையாண்டுருப்பீங்க. இந்த மாதம் ரொம்ப முக்கியமான மாதம். ஒரு நம்பிக்கையோடு தொடங்கக்கூடிய மாதம் ஜனவரி. அதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நிறைய பண்டிகை காலங்கள். சங்கராந்தின்றோம், அதான் பொங்கல். இந்த பொங்கல்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விசேஷமாக இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். உலகத்தில் வாழ தமிழர்கள் எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் இந்த மாதன்றது நிறைய லீவு வருது, நிறைய ஒரு 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 சந்தோஷங்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம், சுபிட்சங்களை தரக்கூடிய மாதம். நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம், தை பிறந்தால் வழி பிறக்குமோ, அந்த தை பிறக்கக்கூடிய காலம் இது. அதனால் எப்படி பார்த்தாலும் இந்த ஒரு காலகட்டத்தில் எல்லா விஷயமும் ரொம்ப நல்லபடியாக உங்களை பொறுத்த வரைக்கும் அமையிறது. இதில் இன்னொரு முக்கியமாக சில பிளானட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, சனி. சனி பகவான் 11ஆம் வீட்டில் தொடர்ந்து இருக்கார். 11ஆம் வீட்டில் சனி இருக்கும்போது 2ஆம் இடத்துக்குடைய சுக்கிரன் அவரோட சேரும் பொழுது உங்கள் ராசிநாதனான செவ்வாய் 4ஆம் வீட்டில் வக்கரகதியில் இருக்கிறார். இதில் என்ன விசேஷம்னா, அது நீச்சஸ்தானமாக இருக்குது 4ஆம் வீடு. அங்கே வக்கரம்னும் போது, நீச்சத்தில் வக்கரம்னா உச்சம்லாம் சொல்லுவாங்க. அப்படி உச்சம்லாம் இல்லை அது. அட்லீஸ்ட் சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய அளவு பலத்தோடு இருக்குது. அப்போது என்ன முக்கியமான விஷயம், செவ்வாய் நன்றாக இருக்கிறார், சனி நன்றாக இருக்கிறார், தனம் கொடுக்கக்கூடிய சுக்கிரன் நன்றாக இருக்கிறார். அப்போது நான் ஒரு புது வீடு கிரகப்பிரவேசம் பண்ண போகிறேன், அருமையான மாதம். நான் வீடு ஒன்று மாறி புதுசாக போகிறேன், அருமையான மாதம். நான் வீடு ஒன்று புக் பண்ணியிருக்கேன், நல்ல சாய்ஸில் புக் பண்ணுவீங்க. நான் வீடு ஒன்று வாங்கியிருக்கேன், நிச்சயமாக வாங்கலாம். அதுதான் புக்கிங்கிறது. அதான் இல்லை இன்னும் பெரிய அளவு கமிட்மெண்ட்டோடு வாங்குகிறேன், ரைட். அப்போ இதுக்கான லோன் எனக்கு வேணும் பேங்க்கில், அதுக்கான ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வேணும், எல்லாமே கிடைக்கும். வாகன பிராப்தி. அப்போது குடும்பத்தில் ஒரு பெரிய சந்தோஷம், உங்கள் ஸ்டேட்டஸில் ஒரு மாற்றம், மனசில் ஒரு சந்தோஷம், எல்லாமே நிறைந்து வரக்கூடிய ஒரு காலமாக இருப்பதால் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னா, இது ஒரு அற்புதமான மாதம் தான் டெஃபினட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. இப்போது பொங்கல் அது வரைக்கும் ஒரு காலம், அதுக்கப்புறம் சங்கராந்தி சொல்கிறோம். அப்போ இந்த மாதத்தோட 2ஆம் பகுதின்னு சொல்லலாம். அப்போ இந்த மாதத்துடைய 2ஆம் பகுதியில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த மாதம் 2ஆம் பகுதியில் பார்த்தீங்கன்னா, முக்கியமாக சூரியன் 10ஆம் வீட்டுக்குள் பிரவேசிக்கிறார். அதாவது மகர ராசியில், அதான் மகர மாதம், தை மாதம். மகர ராசியில் சூரியன் வருது, உங்கள் தொழிலுக்கு மேன்மைன்னு அர்த்தம். அப்போ நான் புதுசாக தொழில் தேடுறேன், நல்ல ஜாபு கிடைக்கும். இருக்கிற தொழிலில் சில முடிவுகளை நான் எதிர்பார்க்குறேன், இது நடக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப மேன்மையான ஒரு மாதமாக வருது. முதல் பகுதியும் சிறப்பாக இருக்குது, 2ஆம் பகுதியும் சிறப்பாக இருக்குது. இந்த மாத இறுதியில் பார்த்தீங்கன்னா,
சுக்கிரன் கிட்டத்தட்ட 28ஆம் தேதி 29ஆம் தேதி வாக்கில் சுக்கிரன் மீன ராசிக்குள்ளே பிரவேசிக்கிறார். அப்போ அவர் உச்சமடையக்கூடிய காலம். அப்போது அந்த கடைசியில் என்ன ஆகுதுன்னா, சில உருப்படியான நல்ல செலவுகள், இப்போ நான் ஒரு ஒரு கார் வாங்குறேன், ஒரு வீடு வாங்குறேன், இல்லை ஒரு முக்கியமான விஷயம், அது வந்து சுப விரயம்னு பேர். அப்போது நல்ல பண வரவு, அதனால் வரக்கூடிய சுப விரயங்கள், இவ்வளவுத்தையும் உள்ளடக்கிய ஒரு மாதம், சிறப்பான மாதம், வெற்றியை தரக்கூடிய மாதமாக இது அமைகிறது. என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.